6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இன்னைக்கு நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார்ஸ் டிவி மொபைல்னு ஸ்கிரீன் அடிக்ஷன்ல முழுகி போகாம ஓடி ஆடி விளையாடி ஹெல்தியாவும் ஷார்ப்பராவும் வளரணும் இல்லையா? 50+ கிட்ஸ் சென்ட்ரிக் அமெனிட்டிஸ். ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 கிட்ஸ் தீம்ட் அபார்ட்மெண்ட்ஸ். Stepstone Viram Phase 2 காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments just 79 lakhs all inclusive. சினி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல் நிறைய சினிமா அப்டேட்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான செலிபிரிட்டி பயோகிராஃபிஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம ரொம்ப சாமிங்கான, பப்ளியான, ரொம்ப க்யூட்டான ஒரு ஹீரோயினா, தமிழ் சினிமாவில் அவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்கிற ஒரு ஹீரோயினாக இருக்கிறவங்க. அவங்க இன்னைக்கு அவங்களோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். குழந்தை நட்சத்திரமாக தன்னோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி தமிழில் வந்துட்டு ஒரு முன்னணி நடிகையில் ஒருத்தங்களாக இருந்தவங்க தான் ஹன்சிகா மௌத்வானி அவர்கள். அவங்களோட பர்த்டே வந்துட்டு செலிப்ரேட் பண்றாங்க. சோ எப்படி அவங்களோட சினிமா இண்டஸ்ட்ரி வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி அந்த ஜர்னி இருந்தது, டீடைலா வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன். தமிழ் ரசிகர்கள் இவங்களை வந்துட்டு வெறும் ஒரு நடிகையா மட்டும் பார்க்காம ஒரு பொம்மை மாதிரி இருக்காங்க, அழகா இருக்காங்க, இவங்க சிரிச்சாலே ரொம்ப கியூட்டா இருக்கு, இவங்க வந்துட்டு ஸ்கிரீனுக்கு முன்னாடி வந்தாலே ஒரு பாசிட்டிவான ஃபீல் வந்துட்டு கிடைக்குது, இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இவங்கள ரசிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படி அவங்க ஜேர்னி எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா? 1991 ஆகஸ்ட் 9 இந்த டேட்ல தான் வந்துட்டு ஹன்சிகா மௌத்வானி பிறக்கிறாங்க. ஸோ இவங்களோட அப்பா வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க அண்ட் அம்மா வந்துட்டு ஒரு டாக்டராக இருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே இவங்களுக்கு ஆக்டிங் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரி மேலே ஒரு ஆர்வம் வந்துட்டு இருந்துகிட்டே இருந்தது. இவங்களோட அம்மா வந்துட்டு இவங்களை நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸாக இருக்கட்டும் அண்ட் டெலிவிஷன் ஷோஸ்லலாம் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண கூட்டிகிட்டு போவாங்களாம். ஸோ அதில் இருந்து தான் இவங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு வர ஆரம்பிச்சது. அண்ட் அது காரணமாக வந்துட்டு இவங்க குழந்தை நட்சத்திரமாக வந்துட்டு அறிமுகமாகறாங்க. ஒரு ஹிந்தி டிவி ஷோவில் தான் வந்துட்டு இவங்க அறிமுகமாகறாங்க. அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷகலக்க பூம் பூம். இந்த ஒரு டிவி சீரியல் பார்த்த நிறைய பேருக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும் இவங்க யார் அப்படின்னு. ஸோ அதில் வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக, சாமிங்கான, பப்ளியான, க்யூட்டான ஒரு கிட்டாக வந்துட்டு இவங்க நடிச்சிருப்பாங்க. அந்த ஒரு ஷோ தான் வந்துட்டு இவங்களோட சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு அடித்தளமாக வந்துட்டு அமையுது. அண்ட் அதை தொடர்ந்து வந்துட்டு நிறைய டெலிவிஷன் ரியாலிட்டி ஷோஸாக இருக்கட்டும் அண்ட் நிறைய டிவி சீரியல்ஸில், நிறைய ரியாலிட்டி ஷோஸில் வந்துட்டு இவங்க சைல்டு ஆர்டிஸ்டாக நான் வந்துட்டு நடிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த காலத்தில் இப்போ சோஷியல் மீடியா, ரீல்ஸ் மாதிரியெல்லாம் வந்துட்டு இருந்தது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு ஃபேமிலியாக உட்காந்து டிவியை தான் பார்ப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு சைல்டு ஆர்டிஸ்டாக இவங்க அறிமுகமானப்போ இவங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு வந்துட்டு ஹிந்தி ஆடியன்ஸ் கிட்ட நல்லாவே வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இவங்க வந்துட்டு தொடர்ந்து டெலிவிஷன் ஷோஸ், டெலிவிஷன் சீரியல்ஸ் இதிலெல்லாம் வந்துட்டு இருந்து இவங்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஆரம்பமாகிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2003 வந்துட்டு கோய் மில் கயா அப்படின்ற ஒரு மூவி வருது. ஹிருத்திக் ரோஷன் அவர்கள் கூட சைல்டு ஆர்டிஸ்டாக இவங்க வந்துட்டு நடிக்கிறாங்க, ஹன்சிகா அவர்கள். அந்த படம் வந்துட்டு சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களுக்கு ஒரு முன்னணி படமாக வந்துட்டு நிறைய பேரால் பார்க்கப்படுது. அந்த படத்தில் ஹன்சிகா அவர்களுக்கு வந்துட்டு ஒரு குட்டி கேரக்டர், கம்மியான ரோல் தான் இருந்தாலுமே வந்துட்டு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அவங்கள அறிமுகம் படுத்துகிற ஒரு நல்ல ஒரு படமாக இந்த கோய் மில் கயா படம் வந்துட்டு அமைஞ்சது. ஸோ இந்த மாதிரி நிறைய குழந்தை நட்சத்திரமாக இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றது, அதுக்கப்புறம் வளர்ந்து ஒரு நடிகையாக மாறுறது அப்படின்றது நிறைய பேருக்கு சவாலாக தான் இருக்கும். நிறைய பேர் அந்த பயணத்தை அப்படியே வந்துட்டு கைவிட்டுருவாங்க. ஆனால் அந்த ஒரு சவாலையும் வந்துட்டு ஹன்சிகா அவர்கள் ஏற்றெடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் பெரிய ஏஜ் ஆனதுக்கப்புறம் மூவியில் ஹீரோயின்ஸாக வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பித்த படம் தான் 2007 தேசமுதூரு அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவி. இதில் அல்லு அர்ஜுன் அவர்கள் கூட வந்துட்டு இவங்க ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. அந்த படம் வந்துட்டு ஒரே ஒரு நைட்டில் இவங்களை வேர்ல்டு வைடாக வந்துட்டு அறிமுகமான ஒரு படமாக வந்துட்டு மாறுச்சு. ஸோ அந்த படத்துக்காக இவங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆக்டருக்கான ஃபிலிம்ஃபேர் அவார்டும் வந்து கிடைக்குது. அங்கேருந்து தான் இவங்களோட சக்ஸஸ் அப்படின்ற கெரியர் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் தமிழில் இவங்க இன்ட்ரடியூஸ் ஆன படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2011 வந்துட்டு தனுஷ் அவர்களோட நடிப்பில் வெளிவந்த மாப்பிள்ளை மூவி. இந்த மூவி வந்துட்டு ரஜினிகாந்த் அவர்களோட மூவியோட ரீமேக்காக இருந்ததுனாலே இந்த படம் மேலே எதிர்பார்ப்பு அப்படின்றது அதிகமாக இருந்தது. இந்த படத்தில் வந்துட்டு ஹன்சிகா அவர்களோட ரோல் வந்துட்டு ஒரு தனித்துவமான நடிப்புனால நிறைய தமிழ் ரசிகர்கள் கிட்ட இவங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் வந்துட்டு உருவாக ஆரம்பிச்சது. அந்த படத்தில் இவங்களோட ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், கேமராக்கு முன்னாடி ஆக்ட் பண்ணுற அந்த விதமாக இருக்கட்டும், அந்த ஒரு சீனை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுற விதம், இது எல்லாமே வந்துட்டு நிறைய பேர்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு தொடர்ந்து அவங்களுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் நல்ல நல்ல படங்களோட வாய்ப்பு வர ஆரம்பிச்சது. நிறைய டேரக்டர்ஸ் வந்துட்டு இவங்களோட இந்த ரோல் இந்த ஹன்சிகா வந்துட்டு பண்ணால் நல்லா இருக்கும், இந்த ரோல் இவங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு நிறைய ஃபேமிலி பேஸ்டான மூவிஸ் வந்துட்டு இவங்களுக்கு வர ஆரம்பிச்சது. ஸோ அடுத்ததாக இவங்க வந்துட்டு நடித்த படம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயும் காதல். ரவிமோகன் அவர்கள் கூட நடித்த இந்த எங்கேயும் காதல் படம் இவங்களோட கேரியருக்கு தி பெஸ்ட் மூவியாக வந்துட்டு அமைஞ்சது.
ஸோ அந்த படம் வந்துட்டு முழுக்க முழுக்க ஃப்ரான்ஸில் நடக்கிற ஒரு லொக்கேஷனில் தான் வந்துட்டு எடுத்திருப்பாங்க. அந்த லொக்கேஷனுக்காகவே வந்துட்டு நிறைய பேர் அந்த படத்தை வந்துட்டு பார்த்த ஒரு இதுவும் வந்துட்டு இருக்குது. அண்ட் அதையும் தாண்டி ஹன்சிகா அவர்களோட நடிப்பு அதில் ரொம்ப க்யூட்டாக சாமிங்காக அவங்களோட அந்த லுக்காக இருக்கட்டும், அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், ஆக்டிங் விதம், இது எல்லாமே வந்துட்டு நிறைய வரவேற்பு அவங்களுக்கு அந்த படம் மூலயமா கிடைச்சது. அந்த படத்தில் வர நிறைய பாட்டு, ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களோட மியூசிக் இந்த படத்தில் நல்லாவே வந்துட்டு ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஸோ இதனாலேயே அந்த படத்துக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ். அண்ட் அதையும் தாண்டி வந்துட்டு ஹன்சிகா அவர்களோட ஆக்டிங்க்கு அப்படின்னு அவங்களுக்கும் வந்து ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் பண்ண மூவி தான் இந்த எங்கேயும் காதல். ஸோ அதே இயரில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வேலாயுதம் மூவி நடிக்கிறாங்க. இப்போ நம்ம முதல்வர் விஜயா இருக்கிறவங்க அப்போ தளபதி விஜய் அவர்கள். ஸோ இப்படி ஒரு முன்னணி நடிகர்கள் கூட நடித்த படம்னாலேயே இவங்களுக்கும் வந்துட்டு ஒரு முன்னணி வாய்ப்பு வந்துட்டு அதுக்கப்புறம் கிடைக்க ஆரம்பிச்சது. நல்ல ஒரு நடிகை அப்படின்ற ஃபேமும் வந்துட்டு இவங்களுக்கு அந்த படங்கள் மூலிமா அமைய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2012 வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர் கூட வந்துட்டு ஒரு கல் ஒரு கண்ணாடி இந்த மூவி. ஸோ ஒவ்வொரு கேரக்டரையும் ஒவ்வொரு மூவிலையும் வந்துட்டு இவங்களோட கேரக்டர் வந்துட்டு ஒரு தனித்துவமாக பார்க்கப்பட்டது. ஸோ இவங்க அறிமுகமானதுலேருந்து அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமில் தொடர்ந்து ஒரு 4-5 படங்கள் வந்துட்டு இவங்களுக்கு வெற்றி படங்களாக மாற ஆரம்பிச்சது. அண்ட் இந்த படங்கள் எல்லாத்தையும் தாண்டி இன்னும் நிறைய நல்ல நல்ல படங்கள் வந்துட்டு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தொடர்ந்து இவங்க தமிழில் நல்ல நல்ல படங்களை வந்துட்டு நடிச்சிருக்காங்க. அதுலேயும் வந்துட்டு குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிங்கம் 2, மான் கராத்தே, போகன் இருக்கட்டும், அரண்மனை, இந்த மாதிரி நிறைய மூவிஸை வந்துட்டு பண்ணியிருக்காங்க. அண்ட் அரண்மனை மூவியில் அவங்களோட அந்த ஒரு லுக்கு வந்துட்டு நம்ம சொல்லியே ஆகணும். ஒரு கிராமத்து பெண்ணோட ஒரு லுக்கில், அதுவும் வந்துட்டு அவங்க வச்சு அந்த பொட்டு தான் ஹைலைட். இப்போ வரைக்கும் எனக்கு அது ஞாபகத்தில் இருக்குது. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி அந்த மூவியில் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் ஏதாவது இருந்தால் அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அரண்மனை மூவியை தாண்டி வந்துட்டு மான் கராத்தே மூவி, அந்த லவ் ஸ்டோரி அவங்க எப்படி கேரி பண்ணுறாங்க, அண்ட் அதில் அவங்க நடிக்கிற அந்த விதம், இது எல்லாமே வந்துட்டு நல்ல நல்ல ஒரு வரவேற்பு வந்துட்டு கிடைச்சது. ஸோ இந்த மாதிரி சார்மிங்காக, ரொம்ப சப்பியாக, ரொம்ப க்யூட்டான ஒரு ஹீரோயினாக வந்துட்டு இவங்க பார்க்கப்பட்டாங்க. இவங்களுக்கு 2022 வந்துட்டு திருமணம் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்களோட பர்சனல் லைஃப்பில் இவங்க கொஞ்சமாக வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய பேர்கிட்ட நிறைய கேள்வி வந்துட்டு இருந்தது. நல்ல நடிகையாக தானே இருந்தாங்க, இன்னும் பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ்லாம் பண்ணியிருக்கலாமே, ஏன் இவங்க வந்துட்டு கொஞ்சம் ட்ராபேக் ஆகிட்டாங்க, இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் வந்துட்டு பதில் சொல்கிற விதமாக இப்போ அவங்க வந்துட்டு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க இதுக்கு முன்னாடி பண்ண அந்த க்யூட் சாமிங்கான கேரக்டரை தாண்டி பர்ஃபார்மன்ஸ் ஆக்டர்ஸாக வந்துட்டு மாறக்கூடிய ஒரு கெரியரை பார்த்து தான் இவங்க இப்போ மூவ் ஆன் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தேர்வு பண்ணுற ஒவ்வொரு கேரக்டரும் வந்துட்டு அந்த பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தான் இப்போ அவங்க வந்துட்டு ஸ்டோரிஸை செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஆக்டிங்கை தாண்டி நிறைய பேருக்கு இவங்களுக்கு ஒரு தெரியாத முகம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா இவங்க வந்துட்டு சமூக சேவைகளை வந்துட்டு நிறைய பண்ணுறாங்க. நிறைய குழந்தைகளுக்கு வந்துட்டு அவங்களோட படிப்புக்கான முழு செலவையும் வந்துட்டு இவங்க ஏற்றுக்கிட்டு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சைடு வந்துட்டு இவங்களை நல்ல ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு சைடு அப்படின்னு தான் சொல்லணும். இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ ஒரு ஆக்டர்ஸாகவும் சரி, ஒரு சொசைட்டி மேலே ஆர்வம் இருக்கிற, சொசைட்டி மேலே அக்கறை இருக்கிற ஒரு ஹியூமன் பீயிங்காக இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப ஈக்குவலாகவும் பேலன்ஸாகவும் இவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ ஹன்சிகா அவர்கள் நடித்த எந்த மூவி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் ஆனது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி அவங்களோட பர்த்டேவை அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. எங்களோட ஃபைன் டைம் மீடியா சார்பாக அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க தொடர்ந்து அவங்க கெரியரில் ஒரு சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு சீக்கிரமாக போகணும். அண்ட் நல்ல நல்ல கேரக்டர்ஸ், அவங்களோட கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கக்கூடிய படங்களை அவங்க பண்ணணுன்றத எல்லா மக்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கிறேன். ஸோ ஹாப்பி பர்த்டே ஹன்சிகா மேம். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட், செலிபிரிட்டி பயோகிராஃபிஸ்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோட வரேன். அது வரைக்கும் நான் உங்கள் சந்தியா தாஸ்.